ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 4 மற்றும் 5 யூனிட் 4 மை ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த யூனிட்டோட செகண்ட் டே ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜம்ப் இன் ஜம்ப் அவுட் அப்படின்னு ஒரு கேம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் ஸ்டூடெண்ட்டை எல்லாரையும் சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு நாம் சில வேர்ட்ஸை சொல்லணும். அந்த வேர்ட்ஸில் ஷார்ட் ஈ சவுண்டு வந்துச்சுன்னா அவங்க சர்க்கிளுக்கு உள்ளே குதிக்கணும். ஷார்ட் ஈ சவுண்ட் அதில் கேட்கலை அப்படின்னா அவங்க சர்க்கிளுக்கு வெளியே குதிக்கணும். ஸோ இதுதான் ஜம்ப் இன் அண்ட் ஜம்ப் அவுட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஷார்ட் ஈ சவுண்டு வரும். ஸோ அதனால் அவங்க சர்க்கிளுக்கு உள்ளே குதிப்பாங்க. அடுத்தது டாப் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஷார்ட் ஈ சவுண்டு வராது. ஸோ அதனால் அவங்க சர்க்கிளுக்கு வெளில குதிப்பாங்க. 10 அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் ஈ சவுண்டு வரும். ஸோ அதனால் அவங்க சர்க்கிளுக்கு உள்ளே குதிக்கணும். மேட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஷார்ட் ஈ சவுண்டு வராது. அதனால் அவங்க சர்க்கிளுக்கு வெளில குதிக்கணும். ஸோ இதுதான் இந்த கேமு. இதே மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி ரோபோட் எக்ஸ்போ. இது 4th ஸ்டாண்டர்டுக்கு உரிய ஆக்டிவிட்டி. நரேட் த ஸ்டோரி ஆஃப் ரோபோட் எக்ஸ்போ பைலிங்குவலி. ஸோ நம்ம ரோபோட் எக்ஸ்போன்னு ஒரு பாடம் இருக்குது இல்லைங்களா, அதை இவங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே பைலிங்குவலாகவே நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே நமக்கு கார்ட்ஸ்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Anita visited a robot expo. She shared her experience with her friends. She was excited to see the robots. A humanoid welcomed her. It called her by her name. It scanned her things. Anita was surprised at this. அனிதா ரோபோட் எக்ஸ்போவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அனிதா எல்லா ரோபோட்டையும் பார்த்ததில் ரொம்ப அவளுக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சான். ஒரு ஹியூமனாய்டு அப்படின்னா மனிதன் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோ. அது அவங்கள வெல்கம் பண்ணிச்சான். அது அனிதா அப்படின்னு அவங்க பேர் சொல்லி வெல்கம் பண்ணிச்சான். அவங்கள ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிச்சான். இதை பார்த்தோன்னே அனிதாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சான். ஸோ நம்ம இந்த பேராகிராஃபை நடத்தி முடித்த உடனே அதுக்கு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க சொல்லியிருக்காங்க. வாட் டிட் அனிதா விசிட்? அனிதா என்னத்தை விசிட் பண்ணாங்க? ரோபோட் எக்ஸ்போவை. அனிதா விசிட்டட் எ ரோபோட் எக்ஸ்போ. ஹூ வெல்கம்டு அனிதா? அனிதாவை யார் வெல்கம் பண்ணாங்க? எ ஹூமனாய்டு வெல்கம்டு அனிதா. டிட் ரோபோட் கால் ஹர் நேம்? ரோபோட் அவளோட பேர் சொல்லி கால் பண்ணிச்சா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எஸ், ரோபோட் கால்டு ஹர் நேம். எ ரோபோட் தட்ஸ் லுக் லைக் எ ஹியூமன். ஒரு ரோபோட் ஹியூமன் மாதிரி லுக் லைக்கில் இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன? ஹியூமனாய்டு. ஒய் வாஸ் அனிதா சர்ப்ரைஸ்டு? அனிதா ஏன் சர்ப்ரைஸ் ஆனாங்க? அவங்க பேரை சொல்லி அது கூப்பிட்டதுனால. இட் கால்ட் ஹர் பை ஹர் நேம். ஸோ அனிதா வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஸோ இந்த மாதிரி நாம் அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தமான கொஷினையும் கேட்டு அதுக்கும் நாம் ஆன்சர் பண்ணணும். In the expo, Anita saw many robots. One robot danced for a song. A butterfly robot sat on her shoulder. There were ant robots and fish robots too. A robot cooked her an omelette. One more robot collected and dropped empty water bottles in the dustbin. It advised the visitors to throw waste in dustbins. அனிதா அந்த எக்ஸ்போவில் நிறைய ரோபோட்டை பார்க்குறா. அதில் ஒரு ரோபோட் என்ன பண்ணுதுன்னா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. பட்டர்ஃப்ளை சேஃபில் இருக்கிற ரோபோட் இவளோட ஷோல்டரில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி ஆண்ட் ரோபோட் அண்ட் ஃபிஷ் ரோபோட் இதெல்லாம் அங்கே இருக்குது. இதை பார்க்குறா. அண்ட் ஒரு ரோபோட் இவளுக்காக ஆம்லெட் போட்டு தருது. இன்னொரு ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா வேஸ்ட் பாட்டிலையும் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுட்ருக்கு. அது வந்திருக்க விசிட்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுது. வேஸ்ட் பொருள் எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது.
இது இந்த பேராகிராஃபை நடத்தி முடித்த உடனே கீழே கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் தட் அனிதா சா இன் எக்ஸ்போ? அவள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டை அந்த எக்ஸ்போவில் பார்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறையா பார்த்துருப்பா. பட்டர்ஃப்ளை ரோபோட், ஆண்ட் ரோபோட், ஃபிஷ் ரோபோட். வாட் இட் த ரோபோட் குக்? ஒரு ரோபோட் அங்கே குக் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. த ரோபோட் குக்டு an omelette. What did the robot advise her? Robot advised her to throw waste in dustbin. Which robot sat on Anita's shoulder? Anita's shoulderல எந்த ரோபோட் உட்கார்ந்துருந்ததுன்னா a butterfly robot sat on Anita's shoulders. இந்த மாதிரி நம்ம அதுக்கான ஆன்சருக்கு சொல்லணும். அடுத்தது, அனிதா learn to make new robots. A robot taught her to make them. She learned the parts of a robot. The parts are controllers. Controllers தான் brain act பண்ணுது. Mechanical parts அதுதான் help to move பண்ணுறது help பண்ணுது. And sensors, இந்த sensors தான் sense the objects. எல்லா ஆப்ஜெக்டையும் சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்சார்ஸ் தான் உதவுது. She wished to make more robots with her friends. ஸோ ஒரு ரோபோட் அனிதாவுக்கு எப்படி ரோபோட்டை மேக் பண்ணணுன்றது சொல்லி தருது. அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் அவள் கற்றுக்கிறா. 3 பார்ட்ஸ் இருக்குது. கண்ட்ரோலர், அதுதான் ரோபோட்டோட பிரெயின். மெக்கானிக்கல் பார்ட்ஸ், அதுதான் நம்ம ரோபோட் மூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. சென்சார் எல்லா ஆப்ஜெக்டையும் சென்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோபோட் அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உருவாக்குறதுக்கு அவள் ஆசைப்பட்றா. இந்த பேராகிராஃபை டீச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் இன் எ ரோபோட்? ஹவு மெனி தான் கேட்டிருக்காங்க, அதனால் 3ன்னு எழுதுனா போகிறோம். தெர் ஆர் 3 பார்ட்ஸ் இன் எ ரோபோட். விச் பார்ட் ஆஃப் த ரோபோட் ஹெல்ப்ஸ் டு மூவ்? மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த ரோபோட் ஹெல்ப்ஸ் டு மூவ். டேஸ் ஆக்ட் அஸ் எ பிரெயின் ஆஃப் எ ரோபோட். பிரெயினாக எது ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோலர். சென்சார் ஹெல்ப் ரோபோட் டு சென்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஹூ டாட் அனிதா டு மேக் நியூ ரோபோட்? எ ரோபோட் டாட் அனிதா டு மேக் நியூ ரோபோட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம டிக்டேட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ரோபோட் டான்ஸ்டு ஃபார் எ சாங், அனிதா வாஸ் எக்ஸைட்டட். இது ரெண்டையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிக்டேட் பண்ண சொல்லி அவங்களோட நோட் புக்கில் எழுத சொல்லும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, நரேட்டிங் த ஸ்டோரி லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இது 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஸ்டோரியுமே நம்ம பைலிங்குவலில் டீச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அமுதன் அண்ட் நிலவன் வேர் ஃப்ரெண்ட்ஸ். They visited a space museum. They got inside a space shuttle. The doors of the space shuttle closed. Then Amuda touched a switch. The space shuttle moved rapidly into the space. அமுதனும் நிலவனும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும் ஒரு மியூசியம் போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது. அங்கே உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க, சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண உடனே ஸ்பேஸ் ஷட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஸ்பேஸுக்கு போகுது. இதுதான் அந்த பேராகிராஃபு. இதோட கொஸ்டின்ஸ் கீழே இருக்குது. ஹூ விசிட்டட் த ஸ்பேஸ் மியூசியம்? யார் விசிட் பண்ணதுன்னா அமுதன் அண்ட் நிலவன் விசிட்டட் த ஸ்பேஸ் மியூசியம். வாட் டிட் தே கெட் இன்சைடு? தே கெட் எ ஸ்பேஸ் ஷட்டில் இன்சைடு த மியூசியம். ஹூ டச்டு த ஸ்விட்ச்? ஸ்விட்சை யார் டச் பண்ணது? அமுதா டச்டு எ ஸ்விட்ச். வாஸ் த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் ஃபாஸ்ட்? அது ஃபாஸ்ட்டாக போச்சான்னு கேட்குறாங்க. எஸ், த ஸ்பேஸ் ஷட்டில் வாஸ் ஃபாஸ்ட். அதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ஷட்டில் crashed a belt of asteroid. It crashed in new planet. Amudan and Nilavan wore their space suits. Another big space shuttle also landed there. A few aliens got down and came into their space shuttle. இவங்க ஒரு பெரிய
பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள் அடங்கிய பெரிய கூட்டம், அதை வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ போகும்போது நியூ பிளானட்டில் இவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அப்போது அமுதன் அண்ட் நிலவன் 2 பேரும் அவங்களோட ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுக்கிறாங்க. அதே இடத்துக்கு வேற ஒரு பெரிய பிக் ஸ்பேஸ் ஷட்டிலும் வந்து இறங்குது. அதுலேருந்து 2-3 ஏலியன்ஸ் வராங்க, வந்து இவங்களோட ஸ்பேஸ் ஷட்டிலில் உள்ளே நுழையிறாங்க. இந்த பேராகிராஃப் நடத்தி முடித்த உடனே இதுக்கான கொஸ்டின்ஸ். வாட் டிட் த ஸ்பேஸ் ஷட்டில் கிராஸ்? ஸ்பேஸ் ஷட்டில் எதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா, த ஸ்பேஸ் ஷட்டில் கிராஸ்ட் எ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ். வேர் டிட் த ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்டாப்? இது எங்கே போய் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, அது ஒரு நியூ பிளானட்டில். த ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்டாப்டு இன் நியூ பிளானட். வாட் டிட் தே வியர்? அவங்க என்னத்தை போட்டுக்கிட்டாங்க? தே வோர் ஸ்பேஸ் சூட்ஸ். ஹூ காட் டவுன் ஃப்ரம் த பிக் ஷட்டில்? அந்த பிக் ஷட்டில்லேருந்து யார் இறங்கி வந்தது? A few aliens got down from the big shuttle. Why did they wear sports suits? Sports suits ஏன் அவங்க வியர் பண்ணாங்க? They wore space suits for protect them from the heat and the cold. Next, Amudan and Nilavan were afraid. They thought the aliens would harm them, but the aliens had come to help them. The aliens spoke human language. They took them to a room. They served them with capsules as food. They repaired the crashed space shuttle. Then Amudan and Nilavan left the planet. The aliens were so kind to them. அமுதன் அண்ட் நிலவன் வேர் ஹாப்பி. அமுதனும் நிலவனும் அந்த ஏலியன்ஸை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இவங்க வந்து இந்த ஏலியன்ஸ் வந்து நம்மளை தாக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஏலியன்ஸ் வந்து இவங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் இவங்களே ஹெல்ப் பண்ணுது. அந்த ஏலியன்ஸ் 2மே ஹியூமன் லாங்குவேஜில் பேசுது. இவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டு போகுது, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கேப்சூலை கொடுக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ரிப்பேராக இருந்த ஸ்பேஸ் ஷட்டில் சரி பண்ணுறாங்க, சரி பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அந்த பிளானட்லேருந்து லெஃப்ட் ஆகி வெளியில் நம்ம பிளானட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஏலியன்ஸ் 2மே ரொம்ப அன்பாக இருந்துச்சு. இப்போ அமுதனும் நிலவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட மீனிங். இப்போது கொஸ்டின்ஸ், இதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹெல்ப்டு அமுதன் அண்ட் நிலவன்? அமுதனுக்கும் நிலவனுக்கும் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏலியன்ஸ் தான். த ஏலியன்ஸ் ஹெல்ப்டு அமுதன் அண்ட் நிலவன். வாட் டிட் தே சர்வ் அஸ் ஃபுட்டு? ஃபுட்டாக அவங்க என்னத்தை சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேப்சூலை தான். அப்போ தே சர்வ்டு வித் கேப்சூல் ஆஸ் ஃபுட். வாட் லாங்குவேஜ் தே ஸ்பீக்? தே ஸ்போக் ஹியூமன் லாங்குவேஜ். ஒய் வேர் அமுதன் அண்ட் நிலவன் ஹாப்பி? ஏன் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா சேஃபாக அவங்களோட பிளானட்டுக்கு வந்துட்டாங்க. அமுதன் அண்ட் நிலவன் reached their own planet safely. So அமுதன் அண்ட் நிலவன் were happy. இப்படி நாம் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லணும். யூஸ் ரீடிங் கார்ட்ஸ் wherever necessary. எங்கெல்லாம் நமக்கு ரீடிங் கார்ட்ஸ் தேவையோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் எலிசிட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் தெம் டு செக் தேர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃபையும் நம்ம நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை கேட்டு அவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத நாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களோட நோட் புக்கில் டிக்டேஷன் போடுறதுக்கு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அமுதன் அண்ட் நிலவன் வேர் ஃப்ரெண்ட்ஸ். த ஏலியன்ஸ் வேர் ஸோ கைண்ட். இந்த 2 சென்டென்ஸையும் அவங்களுக்கு நம்ம டிக்டேட் பண்ணணும். அடுத்தது லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரிஸ். இது 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து தான் நம்ம நடத்த போகிறோம். வாக் அண்ட் பிக் இதான் இந்த கேமோட பேர். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸ் ஆஃப் அன் ஏலியன் அண்ட் ஏ ரோபோட். சென்டென்ஸ் டிப்ஸ். சென்டென்ஸ் டிப்ஸில் என்னென்ன எழுதியிருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எழுதி நம்ம அந்த சென்டென்ஸ் டிப்ஸை கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அங்கங்கே வாலில் ஒட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம்
அந்த பிக்சர்ஸ் ஆஃப் ஏலியன் அண்ட் ரோபோட் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு சைடில் போர்ட்லேயோ இல்லை வால்லையோ நம்ம ஒரு சைடு ரோபோட்டையும் ஒரு சைடு ஏலியனையும் ஒட்டி வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, இப்போ கிளாஸ் ஃபுல்லாக வாக் பண்ணி நாம் அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டென்ஸ் டிப்ஸை எடுத்துகிட்டு வந்து அது எதுக்கு சம்மந்தமானது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு கீழே போய் அவங்க அதை பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரோபோட் சம்மந்தமான வேர்ட்ஸு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரோபோட் பிக்சருக்கு கீழேயும், அந்த சென்டென்ஸ் டிப்ஸில் உள்ள சென்டென்ஸ் வந்து ரோபோட்டுக்கு சம்மந்தமானதாக இருந்தால் அதை ரோபோட் பிக்சருக்கு கீழேயும், ஏலியன்ஸு சம்மந்தமானதாக இருந்தால் அதை ஏலியன் பிக்சருக்கு கீழேயும் அவங்க பேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ ஹியூமனாய்ட் வெல்கம்டு அனிதா. ஸோ இது வந்து ரோபோட் சம்மந்தமான சென்டென்ஸு. ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை எடுத்துகிட்டு போய் ரோபோட் பிக்சருக்கு கீழே ஒட்டணும். அமுதன் அண்ட் நிலவன் விசிட்டட் எ ஸ்பேஸ் மியூசியம். இது வந்து ஏலியன் சம்மந்தமான சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸு. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை எடுத்துகிட்டு போய் நாம் ஏலியன் பிக்சருக்கு கீழே ஒட்ட சொல்லணும். ஸோ அவங்களே ஒட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த சென்டென்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நாம் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் டே ஆக்டிவிட்டி. See you in next video. Thanks for watching.